நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பணத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். இப்போ உங்களுக்கு உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. இது வந்து என்னோடது இல்ல, இது என்ன டார்கெட் தான் பண்றாங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு சார். யாரு பண்றா? அண்ணாமலை டார்கெட் பண்றாரு. பாஜகவில் போட்டு கொடுத்தது குறித்தவருக்கு கோபம் இருக்கு. அப்ப ஏன் அதை வெளிப்படையாக அவரால் பேச முடியல? அப்ப அவரை டார்கெட் பண்றது யார்? அதை அவர் சொல்லணும்ல. பாஜக கட்சிக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வருது அப்படின்ற மாதிரியான. யாருக்கு கொலை மிரட்டல்? பாஜக கட்சிக்காரங்களுக்கு கொலை மிரட்டல். யாரு மிரட்டினா? பாஜகனா அப்ப எதிர்கட்சி தானே சார் பண்ணிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க தான் மிரட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சில பூத்து ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்களாம். அப்படின்னு இவங்களுக்குள்ள பங்கு பிரிப்பதுல பங்காளிகளுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இதுக்கும் எதிர்கட்சிகளுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்தியாவை விட்டு வெளியேற போறதா ஒரு தகவல் வருது சார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க வந்து அரசாங்கம் எட்டி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கா? அதான் நம்மகிட்ட கேள்வி. தனிநபர் தகவல்களை வந்து ஒருத்தர் வந்து தேவைப்படும் போது திரட்டுவது என்பது வேறு. எல்லாருடைய தனிநபர் தகவலும் எனக்கு வேணும்னு கேட்கறது என்ன வகையான நாகரிகம்? தனிநபர் சுதந்திரத்துக்கு என்ன இருக்கு? அப்ப அது சுதந்திர நாடா இல்ல வேற என்ன வகையான நாடு இது? அதனால வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து தனிநபர் தகவல்களை நாங்கள் வந்து அனைவருக்குமான தகவல்களை திரட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்படி நீங்கள் நிர்பந்தப்படுத்தினால் இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியே வருவோம். நடிகர் கஸ்தூரி அவர்கள் வந்து அவங்க ஓபிசி பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அடியாட்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. கோட்டாவில் வந்தவன்லாம் குலகாரனா இருக்காங்க. இந்த சங்கரராமன் ஒரு ஆளை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கொலை செஞ்சாங்க இல்லையா? யார் அந்த கொலையை ஏவனது? காஞ்சியினுடைய சங்கராச்சாரியர். அவர் என்ன கோட்டாவிலே வந்தாரு? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிஜேபி வேட்பாளராக இருக்கக்கூடிய, நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவரோட பணம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணம் என்னோடது இல்லை, 4 கோடி ரூபாய் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்றாரு சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பகவத்கீதை படித்திருக்கிறார். எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வந்து தாம்பரத்துலேருந்து அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு வந்தாங்கல்ல, எதை கொண்டு வந்தாய்? இங்கிருந்து எல்லாமே எடுக்கப்பட்டது, எதுவுமே உன்னுடையது இல்லை அப்படின்னு பகவத்கீதை சொன்னிருக்கு இல்லையா? அதனால் அந்த பணத்தை ஏன் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாருங்க குற்றவாளி அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கண்ணதாசன் பாட்டையும் பாடுறாரு. என்ன பாட்டு பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியல அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அவருக்கு தெரியலன்னு சொல்லலாம், ஆனால் யார் காரணம்னு மக்களுக்கு தெரியும். சார், பிஜேபி கட்சிக்காரங்களே அப்போ இதில் அவருக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அவர் பணத்தை யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, பணம் போகிறத. அது உள்கட்சி குழப்பங்கள் நடக்குது, அது போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர் பணம் தாங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவர் பணமா பாஜக பணமா? 2 தானே கருத்து. அவருடைய சொந்த பணமா, பாஜகவினுடைய கட்சி பணமா? பாஜகவுடைய கட்சி பணம்னா தேர்தல் நிதியாக கொடுக்கப்பட்ட பணமா, ஏதாவது நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்ட பணமா? இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மாதிரியான நிறுவனங்கள்லாம் பாஜகவுக்கு வந்து நிறைய வேதாந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கு. அது மாதிரி பல நிறுவனங்கள்ட்ட இருந்து அவங்க தேர்தல் பத்திர மோசடியில் வாங்கியிருக்காங்க. சட்டப்பூர்வமாகவே கருப்பு பணத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்த மாபெரும் வந்து ஊழல் விஞ்ஞானிகளாக பாஜகக்காரங்க இருந்திருக்காங்க. அதனால் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று நயினார் நாகேந்திரனுடைய தனிப்பட்ட பணமா, அல்லது பாஜகவினுடைய கட்சி பணமா? 2 தான் கணக்கு. அவர் பணம் இல்லைன்னா அது யார் பணம்? பாஜகவுடைய கட்சி பணம் தான். அது வேற கட்சி பணம் தான் சொல்றீங்களா சார்? வேற யாருடைய பணமாக இருக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு, ஒரு 200 ரூபாய்க்கு, ஒரு நாள் 500 ரூபாய் கூலி பெறுவதற்கு வந்து வேகாத வெயிலில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறான். பல தொழிலாளர்கள் வேலை செய்கிறான். உரிய கூலி கிடைக்காமல் பல பேர் வேலை செய்கிறான். உதிரி பாட்டாளிகள் பல பேர் வட மாநிலங்கள்லேருந்து மோடிக்கு ஓட்டு போட்ட பாவத்திற்காக தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலைகள்லையும் பல ஹோட்டல் வேலைகள்லையும் பல தெருக்களில் நம்ம பார்க்குறோம். வட இந்திய தொழிலாளர்கள் வேலை செய்கிறான். அவனுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பணம் வந்து எங்கேயாவது கிடச்சிருச்சுன்னா இங்கே வரவே வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ பாஜகவினுடைய பணம் வந்து புகுந்து விளையாடுது எல்லா இடத்துலையும். அதனால் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு பின்பு உண்மை தெரிய வரும். எப்பொழுதுமே சம்மந்தப்பட்டவர்கள் உண்மை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? அதுதான் இதில் நடந்திருக்கு. சார், அவரை டார்கெட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னோடது இல்லை, இது என்ன டார்கெட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு சார். அப்போ யார் பண்ணுறா? அண்ணாமலை டார்கெட் பண்ணுறாரு அவரை. யார் டார்கெட் பண்ணுறா அவரை? அவர் ஒருத்தருக்கு தான் ஓரளவுக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்குது. அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்போ நேரடியாகவே அண்ணாமலை மீது அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரா? பாஜகவில் போட்டு கொடுத்தது குறித்தவருக்கு கோபம் இருக்கா? அப்போ ஏன் அதை வெளிப்படையாக அவரால் பேச முடியலை?
அப்போ அவரை டார்கெட் பண்ணுறது யார்? அதை அவர் சொல்லணும்ல, யார் டார்கெட் பண்ணுறான்னு சொல்லணும்ல. ஏன்னா அவரோட பணம் வந்து ரயிலில் போகிறத நிச்சயமாக திமுக காரனுக்கு தெரிய வாய்ப்பில்லை, கம்யூனிஸ்ட்காரனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவர் சம்மந்தப்படாதவர்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் இருக்கிய உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியுமா? உங்கள் மணி பர்ஸில் என்ன வச்சுருக்கீங்க எனக்கு தெரியும், என்ன கார்டு வச்சுருக்கீங்க எனக்கு தெரியுமா? கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா, டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க எனக்கு தெரியுமா? இப்போ உங்கள் பர்சனல் விஷயம் உங்களுக்கு தானே தெரியும். அப்போ சாதாரணமாக ஒரு சாதாரண ஃபோனில் வந்து ஒரு மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டே நம்ம எடுக்க முடியல. அப்போ 4 கோடி ரூபா பணம் வந்து எப்படி போகும்? தானாக போகுமா ரயில் ஏறி? நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து அதுவாக ரயில் ஏறி பணம் அதுவாக டிக்கெட் எடுத்து போகுமா? அது தானி எங்கேயா போகுமா? அது ஆட்டோமேட்டிக்காக போகுமா? எப்படி போக முடியும்? எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை விளக்கணும்ல முதல்ல. இந்த பணம் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு நேர்மாறாக கேட்குறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வேட்பாளருடைய பணம் வந்து இந்த மாதிரி 4 கோடி பிடிபட்டுச்சுன்னா இவங்க என்னென்ன பேசுவாங்க, எப்படிலாம் பேசுவாங்க? இப்போ இவருக்கு மட்டும் என்னது, அவன் வந்து எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி அது. சரி, இப்போ இவர் இந்த 4 கோடி ரூபாய் சிக்கினதுனால இப்போ அவரோட வெற்றி வந்து பாதிக்கப்படுமா? அவருக்கு இதுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் கிடையாது. 4 கோடி ரூபாய் அவர் சேஃப்டி பண்ணியிருப்பார், அவ்வளோதானே தவிர பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு என்பது தமிழகத்தில் இன்னும் அதற்கான சூழல் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள பூத் ஏஜென்ட் போடுறதுக்கே அவங்களால முடியல. அதாவது திடீர்னு வந்து வாக்காளர்களை காணாம்னு சொன்னாங்க இல்லையா, மற்ற கட்சியிலலாம் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் விடுபட்டுருக்காங்கன்னு போய் செக் பண்ணுறாங்கல்ல. இப்போ செக் பண்ணுறதுக்கு முகவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் மற்ற கட்சியில் இருக்காங்க. இவங்களுக்கு ஆள் இல்லாதனால தான் தேர்தல் முடிஞ்ச முன்னாடி சொல்கிறாங்க. தேர்தல் அன்றைக்கி தான் தெரியுது அவங்களுக்கு பேரை காணா அப்படின்னு. ஏன்னா அதை செக் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஆள் இல்லை. சார், தமிழகத்தில் வந்து பாஜக கட்சிக்காரங்களே வந்து பாஜக கட்சிக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வருது அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி சார் பார்க்கப்படுது? யாருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு? பாஜக கட்சிக்காரங்களுக்கு கொலை மிரட்டல். யார் மிரட்டினா? சார், எதிர்கட்சியாக தான் சார் இருக்கும். பாஜகனா அப்போ எதிர்கட்சி தானே சார் பண்ணியிருப்பாங்க. பாஜக காரனா வந்து எதிர்கட்சிக்காரன் மிரட்டினா நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம் சார். என்ன செய்தி வந்திருக்குன்னா, பாஜக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் வந்தவொன்னா நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். யாரா அவங்க அப்படி பண்ணவங்க அப்படின்ட்டு. ஏன்னா பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்திய அளவில் தான் எதிர்க்க தவிர தமிழ்நாட்டில் கிடையாது. யார் வந்து கொலை மிரட்டல் விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக வந்து பேப்பரை படித்து பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தான் மிரட்டியிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சில பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்களாம். வேலை செஞ்சவனுக்கு, தேர்தல் வேலை செஞ்ச பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள பங்கு பிரிப்பதில் பங்காளிகளுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இதுக்கும் எதிர்கட்சிகளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு அவங்களே வெடிகுண்டு போட்டுக்குருவாங்க. நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. பாஜகக்காரன் வீட்டில் என்ன செய்வானா, திடீர்னு அவனே ஒரு நாட்டு வெடிகுண்டை வெடிக்க விட்டுட்டு நல்ல வேலை என் வீட்டில் நான் அன்றைக்கி இல்லை அப்படிமா. அவன் வச்சவனுக்கு தான் தெரியுமே இப்போ வெடிக்க போகுதுன்னு. இது மாதிரி நிறையா ட்ராமா பண்ணி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஏன்னா தென்காசிலாம் ஒரு முறை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே கொண்டு பிடிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க, அது தவறுதலாக வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து போலீஸ் நேர்மையாக இருக்கும்போது, நேர்மையான அதிகாரிகள் இருக்கும்போது இதை மறைக்காமல் உண்மையை வந்து வெளிப்படுத்தி. இப்போ பாஜக கட்சிக்குள்ளே நிறைய குளறுபடி இருக்குது அப்படின்றீங்க? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஏன்னா மிகப்பெரிய பிரபலமான ரவுடிகளை எல்லாம் கட்சியில் சேர்க்குறாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து நெற்குன்றம் சூர்யான்னு ஒருத்தரை சேர்க்குறாங்க. பல பேர் வந்து போலீஸ் வந்து யாரையெல்லாம் தேடக்கூடிய குற்றவாளியெல்லாம் அவங்கள பூரா வந்து பாஜகவில் வந்து கட்சி நிர்வாகி பட்டியலில் போட்டாங்க. அண்ணாமலை வந்து போலீஸாக இருக்கும்போது பிடிக்க முடியாத ரவுடிகளை பூரா கட்சியில் மாநில தலைவர் ஆனதுக்கு பின்னாடி 50 பேரையும் பிடிச்சி கட்சிகளை நிர்வாகியை போட்டார். இதுதான் நடந்திருக்கு. சரி, இப்போ பாஜக கட்சியில் ஒருவேளை மோடி வந்து இந்த தடவை தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா மோடியோட நிலைமை என்ன சார் ஆகும்? ஏன்னா கட்சி வந்து வாரமாக இருக்காரு மோடி அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுலாம் இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை அவர் தோத்துட்டாங்க, கட்சி தோத்துருச்சுன்னா மோடியோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ மோடி தோத்துருவாருங்கிற முடிவுக்கு நீங்களாம் வந்துட்டீங்களா? இப்போ ஏறத்தாழ ஒருவேளை சார், ஒருவேளை தோத்துட்டாரு. ஒருவேளை கிடையாது, இந்த முறை உறுதியாக அவர் தோற்கிறாருங்கிற விஷயம் வந்து அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து சாதாரண மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களுடைய உரிமையை பூரா பறித்து கொண்டு போய் யார்கிட்டையாவது கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க, மோசடி பண்ணிடுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வந்து வெள்ளி நகை உணவு எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க, கணக்கு பண்ணி கொண்டு போய் காசை கொண்டே அத்துக்கொண்டே தாலியை கொண்டே அத்துக்கொண்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நிறையா பொய்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மத துவேஷங்களை பரப்புறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கையில் தான் இன்னும் ஒரு பிரதமராக இருக்கார், அவங்க கையில் தான் உளவுத்துறை இருக்கிறது. உளவுத்துறை சொல்லிச்சு முதல் கட்ட தேர்தல் உங்களுக்கு ரொம்ப மோசமான பின்னடைவு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துச்சு நேற்றும் அவங்களுக்கு ரிசல்ட் சரியாக இல்லை. நிறையா இடங்களில் அவங்களுக்கு பின்னடைவான சூழல் இருக்கிறது. அது தெரிந்ததுனால அடுத்த கட்டம் என்னென்னா, மேடையில் அவர் கண்ணீர் விட்டு அழப்போகிறாரு அப்படின்னு நான் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்கிறார். அதனால் அடுத்த ஒரு கண்ணீர் நாடகத்தை, ஒரு ஏழை 10 லட்ச ரூபா கோட்டு போட்ட அந்த ஏழை தாயின் மகனினுடைய கண்ணீரை வந்து இந்த நாடு பார்க்க போகிறது. ஏன்னா அவர் யாருமே படிக்காத ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர்.
அவர் கூட படித்தவங்க யாருமே கூட கிடையாது. யாருமே வந்து பயணிக்காத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் டீ விற்றுருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற காலகட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது, அந்த ஏரியாவில் ஒரு டீ விற்றதும் கிடையாது. அது மாதிரியான இன்னொரு ட்ராமாவை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சார், வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்தியாவை விட்டு வெளியேற போகிறதா ஒரு தகவல் வருது சார். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று வாழ்ந்தவர்கள் தான் பாஜகக்காரர்கள். பல பொய் தகவல்களை வந்து அவங்க பரப்பி தான் கட்சியை வளர்த்தாங்க. அந்த வாட்ஸ்அப்புக்கு கூட அவங்க விசுவாசமாக இல்லையேங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா சார், இதுக்கும் காரணம் பாஜக. ஆமாம், என்ன காரணம்னா மத்திய அரசாங்கம். என்ன காரணம்னா வாட்ஸ்அப் யாருக்கு யார் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்களோட உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சரௌண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பீங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து எல்லாருக்கும் தெரியும்படியாக நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே யார் வரணும், யார் வரக்கூடாது, யார் மெசேஜ் அனுப்பணும், வரக்கூடாது, அதெல்லாம் பிளாக் பண்ணுறோம்ல. இப்போ இது தனி மனித தகவல்கள். உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே எட்டி பார்க்குறதுக்கு அரசாங்கத்துக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க நபர் ஒருத்தர் குற்றம் விளைக்கிறாரு, சந்தேகத்துக்குரிய நபர் அப்படின்னா அவரை வந்து கண்காணிக்கிறதுங்கிறது வேறு. தனிப்பட்ட நபருடைய ஒரு யாராவது ஒருத்தர் வந்து கிரிமினலாக இருக்கார், அதுதான் வேறு. ஒரு 140 கோடி பேர் இருக்கான். இதில் வந்து பல கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறான். வாட்ஸ்அப் பயன்படுத்துறதுல அவங்களோட பர்சனல் லைஃபு அதுக்குள்ளே இருக்குது. அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு காதல் இருக்கும், அவங்களுக்கு சரி, இது அவங்க சேஃப்டி காரணத்தினால நாங்கள் வந்து இந்த மாதிரி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சேஃப்டி காரணத்துக்காக நடக்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்க காரணத்தை. தனிநபர்கள் யாரும் அரசுக்கு எதிராக பேசிவிடக்கூடாது, தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் எட்டி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்கா? அதான் நம்மகிட்ட கேள்வி. அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மகிட்ட வந்து நம்மளை கண்காணிப்பதற்கு அரசாங்கத்திடம் ஏகப்பட்ட தகவல் திரட்டு இருக்குது. ஆதார் கார்டின் வழியாக அவங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க ஒரு நிமிஷத்தில். ஒரு ஃபோன் நம்பரை வந்து நம்ம எப்படி வாங்க முடியும்? ஒரு ஆதார் கார்டு கொடுத்து தான் ஃபோன் நம்பர் வாங்குகிறோம். ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஒருத்தர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத கண்காணிக்க முடியுமா? முடியாதா? பல பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய தேடப்படும் குற்றவாளிகள் பல பேரை ஃபோன் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். இந்த இடத்துல ஒரு ஆன் பண்ணி அவர் ஆஃப் பண்ணுறாரு, அப்போ இந்த இடம் வந்து லொக்கேஷன் எங்கே காட்டுது அப்படிங்கிறது நம்ம திரைப்படங்களில் கூட பல திரைப்படங்களில் காட்டியிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களில் காட்டுவாங்க. அது உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக உண்மையும் கூட. அப்போ தனிப்பட்ட தேடப்படும் நபர்கள் என்பது வேறு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களுமே கண்காணிப்புக்குரிய குற்றவாளிகளான்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ தனிநபர் விஷயங்களை வந்து அவர்கள் அனுமதி இல்லாமல், அதே முக்கியமான விஷயம். என் வீட்டுக்குள்ளே நீ வரணும்னா என்கிட்ட அனுமதி வாங்கி தானே வர முடியும். நீ காலிங் பெல் அடிச்சு தானே வீட்டுக்குள்ளே வரணும். நீ அத்துமீறி வீட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல. தனிநபர் தகவல்களை வந்து ஒருத்தர் வந்து தேவைப்படும் போது திரட்டுவது என்பது வேறு. எல்லாருடைய தனிநபர் தகவலும் எனக்கு வேணும்னு கேட்குறது என்ன வகையான நாகரிகம்? தனிநபர் சுதந்திரத்துக்கு என்ன இருக்குது? அப்போ இது சுதந்திர நாடா இல்லை வேறு என்ன வகையான நாடு இது? அதனால் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து தனிநபர் தகவல்களை நாங்கள் வந்து அனைவருக்குமான தகவல்களை திரட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்படி நீங்கள் நிர்பந்தப்படுத்தினால் இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியே வருவோம்ட்டான். மறுபடியும் நம்ம ஆதி காலத்துக்கு போயிட வேண்டியதுதான். பழைய காலத்துக்கு நமக்கு வந்து ஃபோனே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு, எதுவுமே இல்லாத ஒரு தகவல் தொழில்நுட்பமே இல்லாத காலம். ஏன்னா பாஜக ஸ்டைலு என்னென்னா, எங்கேயாவது கலவரம் நடக்கிறது, சிக்கல் நடக்கிறதுனா காஷ்மீரை வந்து அவங்க வந்து சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்த போது என்ன செஞ்சாங்க? இணையதளத்தை கட் பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு இணையதளம் எல்லாம் பண்ணாங்க. மணிப்பூர் கலவரம் நடக்கும்போது இணையதளத்தை கட். அப்போ திருடன் என்ன செய்வான்? வீட்டுக்குள்ளே போன உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவான். தான் உருவம் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் இல்லையா? இணையதளத்தை கட் பண்ணுறதும் திருடை லைட் ஆஃப் பண்ணுறதும் ஒன்று தான். ரெண்டும் வந்து அயோக்கியத்தனமானது, தவறானது. அதை செய்வதற்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது. சார், இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ நடிகர் கஸ்தூரி அவர்கள் வந்து அவங்க ரீசெண்டாக கொடுத்த நேர்காணலில் வந்து ஓபிசி பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அடியாட்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை பற்றி என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சமூக நீதி, கல்வி, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல, முன்னேற்றம் இருக்குல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடியவர்களுடைய எழுச்சி இருக்குல்ல, அதை வந்து தாங்க முடியலை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஒரு சாதிக்கு கீழே தான் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே படிக்க வந்துட்டாங்க, எல்லாருமே டாக்டராக வர்றாங்க. வரக்கூடாதுங்கிறக்காக தான் நீட் தேர்வு போடுறான். எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடாது, இது பாஜக கொள்கை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னா அது கம்யூனிஸ்ட கொள்கை, சமத்துவ கொள்கை. இப்போ நமக்கு என்னென்னா, ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறான். ஏழ்மை எங்கே போய் ஒழிஞ்சிருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெருச்சாலி போய் பொந்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம நாட்டில் ஏழ்மை எங்கே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா, ஜாதிக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்கு ஏழ்மையெல்லாம். ஜாதி மொத்தமும் ஏதோ ஒரு
சாதிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வேலை வாய்ப்பு பெற்று அரசியல் அதிகாரம் பெற்று மேலே வர்றான்ல, இதை தாங்க முடியாதவன் என்ன சொல்கிறான்? கருப்பாக இருக்கிறவன்லாம் டாக்டர் ஆகிட்டான், இவன்லாம் வந்து இந்த ஜாதிக்காரன்லாம் வந்து வாத்தியார் ஆகிட்டான், இவன்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டான், இப்படிங்கிற உளவியல் அவனுக்குள்ள வேலை செய்யும். அதை தான் கஸ்தூரி வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் கஸ்தூரி சொல்கிறாங்க, கோட்டாவில் படித்தவங்க, கோட்டாவில் வந்தவன்லாம் குலகாரனாக இருக்காங்கிறாப்புல. இப்போ இந்த சங்கரராமன்னு ஒரு ஆளை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கொலை செஞ்சாங்க இல்லையா, யார் அந்த கொலையை ஏவனது? அவரை கொலை செய்ய சொல்லி தூண்டியது யார்? தெரியாது சார். காஞ்சியினுடைய சங்கராச்சாரியார். அவர் என்ன கோட்டாவில் வந்தார்? இப்போ அவங்களுக்கும் 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. கோட்டாவில் வராத ஜாதினே ஒன்று கிடையாது. கஸ்தூரிக்கு வந்து அரசியல் அறிவோ அடிப்படை அறிவோ இல்லாத ஒரு பேச்சு அது. அது வந்து அந்த சாதிய வன்மத்தை வந்து கக்குகிற வேலை அது. அந்த வன்மத்தை அவங்க பேசியிருக்கிறாங்க. சார், இன்றைக்கு பல சிறப்பான தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க நம்மக்கிட்ட. ரொம்ப நன்றி சார்.